وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده حمدا كثيرا ونشكره شكرا مزيدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا رب لنا سواه ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الذي أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، قال الله تعالى بمحكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகர அன்புடையின் மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அவன் நமக்கு கடமையாக்கிய ஜும்மா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இந்த நேரத்திலே ஜும்மா பிரசங்கத்தின் தமிழுரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். வல்லா அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்தலை கூடுதலை அங்கீகரித்து நாம் இங்கே கணிக்கக்கூடிய ஒவ்வொரு மணிப்பொழுதையும் நம்முடைய நன்மையின் பதிவேட்டில் எழுதுவானாக என்று கூறியவனாக என்னுடைய இன்றைய உரையை நான் துவங்குகின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்காக தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். நம்முடைய மார்க்கத்துக்கு அவன் இஸ்லாம் என்று பெயர் வைத்திருக்கிறார். குர்ஆனில் அது பற்றி சொல்லும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே அவன் நமக்கும் அது தொடர்பான ஒரு பெயரையே சூட்டியிருக்கின்றார். சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் கடைசி வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன மின் கபல் வ ஃபீ ஹாதா, இதற்கு முன்பும் இதிலும் இந்த வேதத்திலும் அவன் உங்களுக்கு முஸ்லிமீன் என்று பெயர் வைத்திருக்கிறான், முஸ்லிமூன் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் நமக்காக இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு அவன் வைத்த பெயர் முஸ்லிம் என்பதா. முஸ்லிம் என்று சொன்னால் சரணாகதி அடைவது, கீழ்ப்படுவது, முழுக்க முழுக்க தன்னை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பது என்று பொருள். இந்த பெயரை அல்லாஹ் ஏன் சூட்டினான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயலுக்கு, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு, தியாகத்துக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். காரணம், அல்லாஹ் நம்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வேத மார்க்கத்தை பின்பற்ற சொல்கிறார். வத்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா என்பதாக கூறுகிறார். அசத்திய மார்க்கங்களை எல்லாம் விட்டு விலகி சத்தியத்தின் பக்கம் நிலைத்து நின்ற இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை நபியை பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மார்க்கத்தை நம்மை பின்பற்ற சொல்லக்கூடிய அல்லாஹ் நமக்கு முஸ்லிம் என்று ஏன் பெயர் வைத்திருக்கார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு தான் அது காரணம், அவருடைய தியாகங்கள் தான் அது காரணம்.
அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இது காலஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. அல்லாஹ் இப்ராஹிமிடத்திலே நீ கட்டுப்படுவீராக, கீழ்ப்படுவீராக என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என்னை முழுக்க முழுக்க ரப்புல் ஆலமீனுக்காக, அகிலத்தாளின் அதிபதி அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டேன், நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த கீழ்ப்படிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன், என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன் என்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த, அதாவது இந்த இஸ்லாம் அல்லது சல்லம சீன் லாம் மீம் என்ற அதனுடைய 3 எழுத்துக்கள், சீன் லாம் மீம் என்ற 3 எழுத்துக்களை கொண்டு அமைந்த அந்த வார்த்தை தான் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். எனவே அந்த 3 வார்த்தைகள் கொண்ட அமைப்பில் இருந்த வார்த்தை தான் அல் இஸ்லாம் என்பது. அந்த 3 வார்த்தைகள் கொண்ட அமைப்பு அந்த 3 வார்த்தைகளை கொண்டு அமைந்த வார்த்தை தான் முஸ்லிம் என்பதாகும், சீன் லாம் மீம். அப்ப இஸ்லாம் என்ற மார்க்கம் உருவாகுவதற்கும், அது இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கத்துக்கு அந்த பெயர் வருவதற்கும், நமக்கு முஸ்லீம் என்று அல்லாஹ் பெயர் கொடுப்பதற்கும் காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும். எனவேதான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, அப்படி பார்க்கிற பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களில் அல்லாஹு தஆலா பலவிதமான கேட்டகரி வைத்திருக்கிறார். எண்ணங்களை பொறுத்து, நம்பிக்கைகளை பொறுத்து, தியாகங்களை பொறுத்து அல்லாஹ் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான், தாழ்த்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் இந்த முஸ்லிம்களிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த சிறந்தவர்களும் மிகச் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் பலவித விஷயங்களை இந்த ஒரு முஸ்லிம் சிறந்த ஒருவனாக வாழ்வதற்கு சொல்லி இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவன் சிறந்தவன், எப்படிப்பட்டவன் மிகச் சிறந்தவன் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாதிரி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தை சொல்லி காட்டினார்கள், ஐயுல் முஃமினீன அஃதல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இறை விசுவாசிகளில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது அஹ்ஸனுஹும் குல்கன், அவர்களில் நற்குணத்தால் அதிகம் அழகானவரே என்று சொன்னார்கள். யார் நற்குணத்தால் அதிகம் அழகானவராக இருக்கிறாரோ அவர்தான் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார். அப்ப நற்குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ, நற்குணத்தால் யார் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் முஸ்லிம்களிடத்தில் சிறந்து விளங்குகிறாரோ அவர்தான் இறை விசுவாசிகள் மிகச் சிறந்தவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்படி பார்க்க போனால் நற்குணங்களிலேயே பல குணங்கள் இருக்கின்றன, பல நற்குணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு நற்குணம் தான் தீமையை நன்மையை கொண்டு தடுப்பது. தீமையை நன்மையை கொண்டு தடுப்பது. ஒருவர் நமக்கு தீங்கு செய்கிறார் என்றால் அந்த தீங்கை மன்னித்து, அவரை நாம் மன்னித்து கண்டு கொள்ளாமல் விட்டு புறக்கணித்து விட்டு அதற்கு பகரமாக அவருக்கே நாம் நன்மையை செய்வது, இது மிகப்பெரிய நற்குணமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நற்குணம் என்பது பாக்கியசாலிகளுக்குத்தான் கிடைக்கும். முஸ்லிம்களில் யார் பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நற்குணம் கிடைக்கும், இந்த ஒரு குணம் இருக்கும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தின் 34 மற்றும் 35வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து பிறகு நற்கர்மங்களும் செய்து நிச்சயமாக நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகிய சொல்லுடையவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பிறகு சொல்லி காட்டுகின்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ, நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். எனவே நபியே, எது மிக்க அழகான குணமாக இருக்கின்றதோ
அழகான செயலாக இருக்கின்றதோ அதை கொண்டு நீ தீமையை தடுப்பீராக. அப்படி தடுக்கிற பொழுது அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்? உமக்கும் யாருக்கும் மத்தியில் விரோதம் இருக்கின்றதோ அந்த விரோதி இதனால் உன்னுடைய நெருங்கிய நண்பராக ஆகிவிடக்கூடும் என்று அல்லாஹ் சொல்றான். பிறகு இந்த ஒரு குணம் யாருக்கு அமையும் என்று அல்லாஹ் சொல்லுற பொழுது, ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு ஒமா யுலக்காஹா இல்லா து ஹவ்தின் அதீம். யார் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குணம் அமையும். யார் பாக்கியம் உள்ளவராக து ஹவ்தின் அதீம், மகத்தான பாக்கியம் நிறைந்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த குணத்தை அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அகரமே சகோதரர்களே, ஒருவரை மன்னிப்பது என்பது ஒருவர் நம்மோடு முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் நாம் முட்டாள்தனமாக நடக்காமல் அவரோடு நல்ல முறையில் நடந்து அவரையே நம் பக்கம் இழுப்பது, அவரை ஈர்த்து நம்முடைய நண்பராக ஆக்கிக் கொள்வது, இது நற்குணங்களில் மிகச் சிறந்த நற்குணமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் இதற்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள். நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா இந்த மகத்தான ஒரு நற்குணத்தை வழங்கி இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நற்குணத்தை அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்த பொழுது யூசுப் என்ற அந்த நீண்ட நெடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த அஹ்ஸல் கஸஸ் அழகான வரலாற்றில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், காலு இன் யஸ்ரிக் ஃபகத் சரக அகுல் லஹு மின் கப்ல். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக இவர் தன்னுடைய சகோதரர் என்று தெரியாமல், இவர் தான் யூசுப் என்று தெரியாமல் அந்த சகோதரர்கள் மீது திருட்டுப்பழி சுமத்தப்பட்ட போது அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்பட்ட உபாயத்தை வைத்துக் கொண்டு திருட்டுப்பழி சுமத்தப்பட்டதனால் அந்த திருடப்பட்ட அந்த பொருளை அவர்களுடைய அந்த பொதியில், அதாவது சாமான்களிலிருந்தே எடுக்க வைத்தான். அப்படி எடுக்க வைத்த போது யூசுப்புடைய சகோதரர் பின்யாமீனுடைய அந்த பொதியிலிருந்து திருடப்பட்ட அந்த சாமான், அரசருக்கு சொந்தமான அந்த சாமான் எடுக்கப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் அந்த மக்கள் சகோதரர் சொன்னார்கள், யூசுப் பக்கத்தில் இருக்கத்தக்க தன்னுடைய சகோதரர் யூசுப் தான் என்று அறியாமல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலு பக்கத்து சரக்காக மின் கப்ல். இந்த சகோதரன் திருடி இருக்கான் என்று சொன்னால் இதற்கு முன்பு இவருடைய சகோதரரும் திருடி இருக்கிறார் என்று யூசுஃபை பார்த்து சொல்ற, யூசுஃபை குறித்து சொல்கிறார்கள். ஏன்டா அந்த பின்யாமின் யூசுஃபும் வேற ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் வேற ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். எனவே இவருடைய சகோதரரும் முன்பு திருடி இருக்கிறார், எனவே இவரும் இப்பொழுது திருடி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த விஷயத்தை யூசுப் தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு மறைத்துக் கொண்டார்கள். இதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு வேதனை, அவர்கள் பட்ட அந்த வேதனையை இந்த திருட்டு பழியால், இந்த அவதூறால் அவர்கள் பட்ட அந்த வேதனையை தன்னுடைய மனசுக்குள்ளே அவர்கள் பூட்டி கொண்டார்கள், மறைத்துக் கொண்டார்கள். இதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்ற பொழுது கடைசியில் இதே யூசுஃபை பற்றி அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டு இவர்தான் தன்னுடைய சகோதரர் என்ற உண்மையை தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தாய் தந்தையோடு வரவழைக்கப்படுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கடைசியில தாய் நாளை அழைத்துக் கொண்டு யூசுஃபோட தங்கிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தை படிக்க முடியும், இந்த யூசுப் என்ற அந்த வரலாற்றிலே நீங்கள் படிக்க முடியும். அப்ப அந்த நேரத்தில் நீதான் யூசுஃபா என்று சகோதரர்கள் உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை குர்ஆன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், காலு லகத் ஆஸரக அல்லாஹ் அலைனா வ இன் குன்னா லகாத்தீன். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எங்களை விட உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், நிச்சயமாக நாங்கள் தான் தவறளித்து விட்டோம் என்று சொன்ன போது காலலா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம்
யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்றைய தினம் உங்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அவன்தான் அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்கள் மிக சிறந்த கருணையாக இருக்கிறான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை சொல்லி, உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்ல, அதுக்குண்டான ஒரு, அதாவது என்ன சொல்றாங்க, உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், மன்னித்து விட்டேன், எனவே உங்களுக்கு இந்த இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் பிடிக்கப்பட மாட்டீர்கள், தண்டனை கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்று வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் கருணையாளர்கள் மிக சிறந்த கருணையாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று பெருந்தன்மையோடு பெரிய மனசோடு தன்னுடைய சகோதரரை மன்னித்து அவர்கள் ஊருக்கு திருப்பி அனுப்புகிறார்கள். உங்களுடைய பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்து, அது எந்த அளவுக்கு நீங்க அந்த யூசுஃபுக்கு அவர்கள் துன்பத்தை கொடுத்தார்கள், சிறு வயதிலிருந்து எப்படியெல்லாம் யூசுஃபை அவர்கள் துன்புறுத்தினார்கள், அவர் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். கடைசியில் சொற்ப கிரியத்துக்கு யூசுஃபை விட்டு விட்டார்கள், கண்டுகொள்ளவே இல்லை, சகோதரன் எங்க இருக்கிறான் வாங்குறான் கண்டுகொள்ளவே இல்லை. அவரு வேணுமென்று தொலைத்து விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னார்கள் என்ற சம்பவத்தெல்லாம் நீங்க வந்து யூசுப்ல பார்ப்பீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை படிக்க முடியும். அப்ப வாழ்நாள் முழுவதும் சிறு வயதிலிருந்து தான் வந்து ஒரு பதவியில் அமர்ந்திருக்கின்ற வரை தன்னை நோவினைப்படுத்திய, தன்னை துன்புறுத்திய, நாவால் துன்புறுத்திய, செயலாலும் துன்புறுத்திய தன் சகோதரர்களை இந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அவர்கள் மன்னித்து விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய நற்குணம் என்பதை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பதிவு செய்கிறான். எனவேதான் அருமை சகோதரர்களே, ஃபத்ஹு மக்காவின் போது, மக்கா வெற்றி அடைந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அந்த காபிர்கள், குறைஷ் காபிர்கள் அனைவரும் கைகட்டி நிற்கிறார்கள், எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு முகமதுக்கு நாம துன்பத்தை கொடுத்திருக்கிறோம், சித்திரவதைகளை நாம அந்த அவருடைய சகோதர தோழர்களுக்கு நாம் செய்திருக்கிறோம், என்ன நடக்க போவதோ, நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று பயத்தோடு ரசூலுல்லாஹ் சுத்தி நிற்கிறார். அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். அந்த அவர்கள் வசித்திருந்த அந்த இடம் எல்லாமே என்ன செய்யுது, வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது முஸ்லிம்களா. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, அவன் தனித்தவன் என்று சொல்லிவிட்டு, மாதா தகூலூன், நீங்க எல்லோரும் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள், வமாதா ததுன்னூன், நீங்க எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், காலு நகூலு கைரன் வ நதுல்லு கைரன், யா அல்லாஹ்வின் தூதரே முஹம்மது அவர்களே, நாங்கள் உங்களை குறித்து நல்லதைத்தான் சொல்லுகிறோம், உங்களை குறித்து நல்லதைத்தான் எண்ணுகிறோம். அஹுன் கரீமுன் வபுன் அஹின் கரீமின், நீங்கள் ஒரு சங்கையான சகோதரராக இருக்கிறீர், சங்கையான சகோதரரின் மகனாக நீங்கள் இருக்கிறீர். வகத் கதர்த, நீங்கள் இப்பொழுது சக்தி விட்டு விட்டீர்கள், உங்களுக்கு நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், எங்கள் மீது நீங்க சக்தி பெற்று விட்டீர்கள், எங்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி விட்டீர்கள், எனவே உங்களுடைய கையில் இருக்கிறது எங்களை பற்றிய முடிவு என்ற அர்த்தத்தில் அந்த வாக்கியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இந்த பதிலை அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கால ஃபஇன்னி அகூலு லக்கும் கமா கால அஹி யூசுப், இன்றைய தினம் பயப்படாதீர்கள், என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்ன அதே வாக்கியங்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, நீங்கள் இன்றைய தண்டிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் செய்த அத்தனை காரியங்களும், எங்களுக்கு எதிராக செய்த துன்பங்கள், துயரங்கள், சித்திரவதைகள் அத்தனையையும் நான் மன்னித்து விடுகிறேன். இதுஹபு அன்தும் முத்துலகா, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பை கேட்டு சாறை சாறையாக அந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகச் சிறந்த ஒரு நற்குணமாக இந்த தன்மையை இறைவன் கொடுத்திருந்தான் என்பதை அருமை சகோதரர்களே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது, மன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி இல்லா அன் துன்தஹக ஹுர்மத்துல்லாஹி ஃபயன்தகிமு லில்லாஹி பிஹா.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்றைக்குமே தனக்காக யாரையும் பழிவாங்கியது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹுர்மத், அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லை மீறப்படுகின்ற பொழுது, அது ஹலாலாக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக அவர்கள் பழி வாங்கியிருக்கிறார்கள். ஆனா தனக்காக எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நேரத்தில் யாரையும் அவர்கள் செய்யல பழி வாங்கவில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். பரம சகோதரர்களே, இப்ப இதற்கெல்லாம் தலையாய ஒரு விஷயம் இருக்கின்றது. அதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது, அதுதான் எல்லா விதமான தீய குணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. அது என்னது? அதுதான் கோபம். ஒரு மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அதாவது ஒரு சிறந்த நற்குணமுள்ள ஒருவனாக ஒரு மனிதன் திகழ வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் கைவிட வேண்டியது கோபத்தை. அந்த கோபம் தான் எல்லா தீமையான செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை முதலில் அவன் விளங்க வேண்டும். அந்த கோபத்தை கைவிட்டு விட்டால் எந்த ஒரு தீய செயல்களிலும் அவன் ஈடுபட மாட்டான். அவன் பொறுமையை கையாள்வான். ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி ஒமா இலக்காக இல்லல்லதீன ஸபரு. இந்த நற்குணத்தை ஒரு தீமையை நன்மையை கொண்டு தடுக்கக்கூடிய இந்த நற்குணம் என்பது பொறுமையாளர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள் தான் முடியும். மகத்தான பாக்கியம் பெற்றவர்களால் தான் முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அதனால இப்போ இந்த கோபம் இல்லாத இடத்தில் தான் சகிப்புத்தன்மை இருக்கும், கோபம் இல்லாத இடத்தில் தான் பொறுமை இருக்கும். எனவே ஒரு மனிதன் தலை சிறந்த நற்குணவாதியாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் விடுவது என்ன செய்யதை? கோபத்தை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்தப், நீ கோபப்படாதே என்று சொன்னாங்க. திரும்பவும் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், லா தக்தப், நீ கோபப்படாதே என்கிறார். மூன்றாவது முறையும் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லா தக்தப், கோபப்படாதே. மூன்று முறை திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் மூன்று முறையும் நீ கோபப்படாதே கோபப்படாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனோ நண்பனோ யாராக இருந்தாலும் தனக்கு இழைத்த அந்த துன்பத்தை, தனக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தை மன்னிக்கிட்ட பொழுது அவன் தரம் தாழ்ந்து விட மாட்டான், அவன் கோழையாக ஆகிவிட மாட்டான். மற்ற இப்போ உள்ள மக்கள், அறிவு கட்ட மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பது மாதிரி அவனுக்கு என்னை எதிர்க்க திராணி இல்ல, எதிர்த்து பேச திராணி இல்ல, என்னை சந்திக்க அவனுக்கு சக்தி இல்லை, எனவே மன்னிச்சு விட்டுட்டான், அவன் ஒரு கோழை என்று தெரியாத முட்டை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல இஸ்லாமுடைய பார்வை, அது கிடையாது. ஒரு மனிதன் மன்னித்து விடுகிறான் என்றால் அவனுடைய அந்த செயலை புறக்கணித்து விடுகிறான். அந்த புறக்கணித்து விட்டு அதுக்கு பகரமாக தன்னுடைய நன்மை, தன்னுடைய நல்ல செயலால் அவனை கவருகிறான் என்றால் அதற்கு பெயர் பலகீனம் அல்ல, அதற்கு பெயர் கோழை அல்ல, மாறாக அதற்கு பெயர் தான் வீரம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகின்றது, லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, போர்க்களத்தில் ஒரு மனிதன் கடுமையாக போர் செய்து தன்னுடைய எதிரியை வீழ்த்துவது வீரம் அல்ல. இன்னம ஷதீது அல்லது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், வீரன் யார் என்று சொன்னால் கோபம் வரக்கூடிய சமயத்தில் தன்னைத்தானே கட்டுப்படுத்தக்கூடிய, கோபம் வருகின்ற பொழுது தன்னைத்தானே யார் கட்டுப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. என்ன சம்பவம் என்றால், அலி பின் ஹுசைன் பின் அலி, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேரன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அலி என்பவர், அவருடைய அவருடைய ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார பணிப்பெண் ஒருத்தி இருந்தார். அப்ப அவள் ஒரு நாள் என்ன செய்தாள் என்றால், அலி அவர்களுக்காக உது செய்வதற்கு தண்ணீரை தயார் செய்தார். தண்ணீர் தயார்படுத்தி கொண்டிருந்தார். தண்ணீரை கொண்டுட்டு வரும் பொழுது அந்த பாத்திரம், தண்ணீர் இருந்த பாத்திரம் கை தவறி கீழே விழுந்துவிடுகின்றது. அது அலியுடைய முகத்தில் பட்டு விடுகின்றது. உடனே அலியுக்கு கோபம் உடனே தன்னுடைய
முகத்தை கொண்டு அந்த பெண்மணியை முறைச்சு பார்க்கிறாங்க. முறைச்சு பார்த்த உடனே அந்த பெண் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுது. வல் காலிமினல் கைஸ், அதாவது முஹ்சின்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், கோபம் வரும்போது தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி விலகிக் கொள்வார்கள் என்று சொல்கிறது. உடனே அவர்களுக்கு கோபம் தணிந்து சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார். பிறகு இந்த பெண்மணி அடுத்த வாக்கியத்தை சொல்லுது, வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் என்று சொன்னது. உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை கண்டுகொள்ளாமல் நான் நேசை விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி அடுத்த வாக்கியத்தை சொல்லி காட்டது, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான் என்று சொன்னது. உடனே அவர்கள் சொன்னார்கள், உன்னை நான் விடுவித்து விட்டேன், உன்னை நான் என்னுடைய அடிமைத்தனத்தை விடுவித்து விட்டேன், நீ சுதந்திரமானவள், என்னை விட்டு சென்று விடு என்று சொல்லி அந்த பெண்ணை அவர்கள் விடுதலை செய்தார்கள் என்று சம்மதிப்பார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் உட்பட தாபீன்களும் என்ன செய்தார்கள், தன்னுடைய குணத்தை நற்குணமாக ஆக்கி கொண்டார்கள். இந்த மன்னிக்கும் தன்மையை ஒருவர் தான் செய்த அந்த தவறை மன்னிக்கும் தன்மையை அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், அதுதான் நற்குணத்து மிக சிறந்த நற்குணம், உயர்வான குணம் என்பது அவங்களுக்கு தெரியும். அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், இத்ஃபா பிஹில்மிக ஜஹல மன் யஜஹல் அலைக, நீ அதாவது உன்னோடு முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய முட்டாள்தனத்தை உன்னுடைய சகிப்புத்தன்மையால் தடுப்பாயாக. வலகத் ரஅய்னா கைரல் கல்கி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் மனிதர்களையே மிகச் சிறந்த படைப்பான முஹம்மது அவர்களை யதஹம்மலு இஸாஅத்தல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய தீய செயல்களை பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக கண்டோம். லைஸ ஹாதா ஃபஹஸிப், இதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். பல் கான யாஃபு யஸ்ஃபஹு, மாறாக அதை மன்னித்து விட்டு விடுவார்கள், அதை புறக்கணித்து விடுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள். அதே விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, லா யஜ்ஸி பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஅத, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தீமையை கொண்டு தடுக்க மாட்டார்கள். வலாக்கின் யாஃபு வ யஸ்ஃபஹு, ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மன்னித்து விடுவார்கள், அதை புறக்கணித்து விடுவார்கள் என்று செய்தி ஆயிஷா அவர்கள் அளிக்கக்கூடிய செய்தி திருமீதியில் இடம் வருகின்றது. அருமை சகோதரர்களே, இதனால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதனால் மறுமையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு இடம் அந்த மனிதனுக்கு கிடைக்குது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கலம கைதன் வஹுவ யஸ்ததீஉ அன் யன்ஃபதஹு, ஒரு மனிதன் தன்னால் பழிவாங்க முடியும், அந்த மனிதரை தன்னால் எதிர்த்து போராட முடியும் என்று நிலை இருக்கும் போதே தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கிறான் என்றால், நல்லா கவனிக்கணும், தன்னால் அவனை பழிவாங்க முடியும், எதிர்த்து பேச முடியும், அவனுக்கு என்ன தனக்கு என்ன தீங்கு செஞ்சானோ அந்த தீங்கு பரவா சரியான ஒரு பதிலடி கொடுக்க முடியும் என்ற நிலை இருந்தும் கூட ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால், மறுமை நாளில் அவரை அல்லாஹ் தஆலா எல்லா மனிதனுக்கு முன்னாடி அழைப்பான். எல்லா மனிதன் ஒன்று கூடியிருக்கின்ற அந்த நேரத்தை அந்த மனிதனுக்கு முன்னாடி அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அந்த பெண்களில் இருந்து எந்த ஒரு பெண்ணை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுத்துக் கொள், எதை நீ விரும்புகிறாயோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்லி மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் அவருக்கு அவருடைய இஷ்டத்துக்கு வாய்ப்பளிப்பான். அவரு தான் விருப்பப்பட்ட ஹூரையின் பெண்ணை என்ன செய்யலாம், தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அருமை சகோதரர்களே, நற்குணம் என்பது மூமின்கள் ஈமானுடைய மிகச் சிறந்த ஒரு ஒன்றாக இருக்கின்ற ஒரு மூமினிடத்தில் இந்த நற்குணம் என்பது இருக்க வேண்டும். அந்த நற்குணம் நிறைய இருக்கின்ற நற்குணம் என்பது நிறைய செயல்களை கொண்டதாக இருக்கின்றது. அதுல மிக சிறந்த செயல் ஒருவர் நமக்கு தீங்கிழைத்தால், நம்மோடு முட்டாள்தனமாக நடந்து கொண்டால், நம்மை கோபப்படுத்தினால், நம்மை துன்புறுத்தினால், எந்த வகையில் நம்மை நோவினை செய்தால் அவர்களை நாம் மன்னித்து விடுவதுதான் மிகச் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கின்றோம். வல்ல அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ஒரு உபதேசம் செய்தால் அந்த உபதேசம்
சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட இறையச்சத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட இறையச்சத்தையும் தாக்கத்தையும் இந்த உரை எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்த கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين